பிரியமான தேவஜனமே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். தூத்துக்குடி மாவட்டம் நாலுமாவடியில் உள்ள இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் CSI புதுவாழ்வு திருச்சபையில் எங்கள் அருமை அண்ணன் எல்வித் A ஜூனியர் அவர்கள் கொடுத்த தேவ செய்தியை உங்களிடமாக ஒளிபரப்புகிறோம். வருத்தப்பட்டு பாரங்களை சுமந்து வேதனையோடு இருக்கிற நமக்கு தேவன் அருளும் ஒரு நல்ல பொக்கிஷம்தான் இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் என்ற இந்த தேவ வார்த்தையை உங்களிடம் வழங்குவது உங்கள் JC மீடியா ஹவுஸ். 2024 வருடம் நவம்பர் 10ஆம் நாளில் கொடுக்கப்பட்ட இந்த தேவ வார்த்தை வந்திருந்த கணக்கேற்ற தேவ ஜனத்திற்கும் ஆசீர்வாதமாக இருந்தது. அங்கே வந்திருந்த யாவருக்கும் நமது அன்பு சகோதரன் ஜெபித்து தேவ வார்த்தையை கொடுத்தார். உங்களையும் இச்செய்தியை கேட்க அழைக்கிறோம். அன்பு அண்ணனோடு ஜெபிக்க அழைக்கிறோம். இதோ இளைப்பாறுதல். Hallelujah. 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 எல்லாரையும் பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. குறிப்பாக இந்த பரிசுத்த பூமியிலும் என்னையும் ஒரு மகனாக வைத்திருக்கிற கர்த்தரை நான் கோடாகோடி நன்றி செலுத்துகிறேன். Hallelujah. விசேஷமாக எங்கள் அன்போடு கூட இந்த ஐயாவுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு அன்போடு கூட அண்ணன் கூட்டிட்டு வந்தாங்க. தேவனுடைய வார்த்தை முதல் செல்லலாம். இருக்கிற இடங்களில் தலைகளை தாக்கி ஆண்டவரே இந்த நேரத்தில் என்னோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே என்று சொல்றோம் மட்டும் முடிந்தது என்றால் உலகம் படிக்கிட்டு நம் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போறோம். வாய்களை விரிவாக திறந்து இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படிக்கு அவர் நம்ம கேட்க போறோம். வேதம் சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளலாம் என்று, கேட்கால் தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சோ ஆண்டவரே நான் கேட்கிற ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசும்படிக்கு இன்றைக்கு உங்களை தம்பி நீ வேற நான் வெளியில கொடுக்கறது போக கடவுள் எனக்கு நல்ல ஆசீர்வதிச்சு கேட்பா நிறைய இருக்குது. So
பொறிக்க வச்சு சின்ன சின்ன குஞ்சுகளை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா எனக்கு வந்துச்சு. முட்டையா இருக்கும்போது எப்படி இருக்கும்? சும்மா இருக்கும். குஞ்சு பொறிச்சுச்சுன்னா என்ன பண்ணும்? அங்கேயும் ஓடும். சோ கொஞ்சம் மாசங்கள் கழிச்சு திருப்பி போனப்ப பார்த்தா வெறும் தரையில இருந்த இந்த முட்டைகள் எல்லாம் குஞ்சு பொறிச்சு ஒரு பெரிய ஒரு ஃபென்ஸ் மாதிரி ஒரு போட்டு கம்பினா போட்டு அடைச்சி எல்லா குஞ்சுகளும் உள்ள கிடந்துச்சு. குஞ்சுகள் எல்லாம் ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து என்ன செய்யும்? ஓடும், ஒண்ணு மேல ஒண்ணு ஏறும், இப்படியாக இருந்துட்டே இருக்கும். அதுல சில டைம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒவ்வொன்றும் ஒன்னொன்ன தாண்டிக்கிட்டு அடிபட்டு காயப்பட்டு இப்படியே கிடந்துச்சு. இந்த மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? வேதாகமத்தில் கர்த்தர் கொடுத்த தீர்க்கதரிசன வார்த்தை, அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் எல்லாம் நமக்கு இருந்த பொழுது நம்ம எப்படி இருக்கிறோம்? நிம்மதியா சந்தோஷமா முட்டையை போன்று அழகா கவலையோட நம்ம உள்ள சேஃபா இருக்கும். ஆனா திடீரென்று உலகத்திற்குள்ளாக நம்ம நடந்து வரும் பொழுது நமக்கு ஏற்படும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் என்ன செய்யுது? நம்மளை கூண்டில் அடைச்சது போல காணப்படுகிறது. அல்லேலூயா. கூண்டில் மாட்டிக்கிறது போல இருக்கும். நம்ம மட்டும் இல்ல, நம்ம பக்கத்துல இருக்கிற அடுத்த ஒரு சின்ன கோழி என்ன பண்ணுது? அதுவும் நம்ம மாதிரியே தான் நடக்குது. அதுவும் என்ன செய்யுது? நம்மளை காயப்படுத்துது, நம்ம அதை காயப்படுத்துறோம். இப்படியாக இந்த உலக வாழ்க்கை என்ன ஆகுது? பிரச்சனை மேல பிரச்சனை, பாடுகள் மேல பாடுகள், வியாதி, வறுமை, வேதனை. யாருக்கிட்டையாவது கேளுங்க, பிரதர் சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு யாரையா பார்த்து கேளுங்க. முதல்ல நம்ம வாயில என்ன வார்த்தை வரும்? சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரே ஒரு அண்ணா அல்லேலூயா இருக்காங்க. மத்தவங்க கிட்ட என்ன சொல்றாங்க? ஏதோ இருக்க பிரதர். மனசுல சொல்லுங்க, யாருக்கிட்ட கேளுங்க, சந்தோஷமா இருக்கீங்களா? ஏதோ கடவுள் புண்ணியத்துல ஓடுது பிரதர், ஏதோ இருக்க பிரதர். ஏன்னா வாழ்க்கையில பாடுகள் என்ன பண்ணுது? நம்மள கீழே தள்ளி விடுகிறது. குஞ்சுகளை போன்று என்ன செய்யுது? அது ஒன்றின் பின் ஒன்று, ஒன்று மேல ஒன்று ஏறி காயப்பட்டு அது முழுவதுமாக என்ன செய்யுது? நம்மள கீழே தள்ளி விடுகிறது. இன்றைக்கும் ஒருவேளை இந்த இடத்திற்கு நீங்கள் கண்ணீரோடு கூட வந்திருக்கலாம், செப விண்ணப்பத்தோடு கூட வந்திருக்கலாம், வியாதியோடு கூட வந்திருக்கலாம், வேதனையோடு கூட வந்திருக்கலாம், குடும்ப சூழ்நிலைகளோடு கூட வந்திருக்கலாம், கடன் பிரச்சனையோடு கூட வந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார். அது என்ன வார்த்தை? உங்களை கவலையோடு கூட இருக்க வைக்கிற ஒரு வார்த்தை கிடையாது. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன்? இளைப்பாறுதலை தருகிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இளைப்பாறுதல் வேணும்? எத்தனை பேருக்கு இளைப்பாறுதல் வேணும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. அதெல்லாம் யாரு? நீங்களும் நானும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் இப்படி கண்ணீர் வடிக்காதீங்க. நீங்க என்கிட்ட ஓடி வாங்க, நான் என்ன தரேன்றாரு? இளைப்பாறுதல் தருகிறேன். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, வேகமாக நான் கடந்து செல்ல போறேன். மூணு பாயிண்ட் இதே வசனத்திலிருந்து நான் விவரித்து, நான் காண்பித்து, நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக பார்க்கலாம், ஆண்டவர் என்ன தெரியுமா செய்றாரு? The Lord is proclaiming. ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதலாவதாக கூப்பிடுறாரு. நம்ம பார்த்து என்னன்னு கூப்பிடுறாரா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. ஆண்டவர் என்ன செய்றாரு? எடுத்த உடனே அவர் ஒரு ப்ராமிஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் நம்ம யாருன்றதை ஃபர்ஸ்ட் அவர் காண்பிக்கிறார். இந்த இடத்துல நீங்க வாசிக்கலாம், ஒரு கழுதையை போட்டு நம்ம எல்லாரும் நோட் சொல்லிட்டு மூல வேதாகமத்தில் இந்த வசனத்தை குறித்து சொல்றாங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே தமிழ்ல இருக்கு. இங்கிலீஷ்ல ஹெவி லேடன் என்ற ஒரு வார்த்தை இருக்கும். கேஜேவி. ஹெவி லேடன்னா என்னவா? கழுதை தான் பொதி சுமந்து கொண்டு செல்லுகிற ஒரு மிருகம். அவதானே கழுதை மேல தான் வெயிட் வைப்பாங்க. கழுதைகளை போன்று நாம் என்ன செய்யறோமா? பாரங்களை சுமந்து கொண்டு இருக்கிறோமா? ஹல்லேலூயா. அந்த கழுதைக்கு வாய் கிடையாது. பாரம் அதிகமா இருக்குன்னு அந்த முதலாளி நான் சொல்வதற்கு. ஆனா நமது பாரக முதலாளி சொல்றாரு, நீ வாய் திறந்து சொல்லு, உனக்கு வெயிட்டா இருந்தா நான் எடுத்து போடுகிறேன். ஹல்லேலூயா.
ஹalleluya. 1986 வருடம் ஒரு பெரிய ஒரு தெய்வ ஊழியம். அந்த ஒரே மகள், அந்த மகளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகும். யார் அது? டிஜிஎஸ் இருக்கிற மக்களுடைய ஒரே மகள் ஏஜ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வராங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, நிப்பாட்ட முடியல, வீட்டுக்கு போறாங்க, ஆண்டவர் குறித்து சொல்றாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. தண்ணீரே என்னது? பாரம், வருத்தம், வேதனை, இழப்பு. அப்போ என்ன நடந்துச்சா, ஸ்டெல்லா இருக்கிற நாட்டி ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருக்காங்க. காலையில் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது கண்ணீர் வந்து ஒருத்தங்க கேட்டாரா, ஒருத்தர் எத்தனை வருஷம் தான் எல்லா மேடையிலையும் போய் நின்றுட்டு என் பொண்ணு மறிச்சிட்டா, என் பொண்ணு மறிச்சிட்டா, என் பொண்ணு மறிச்சிட்டா, எத்தனை வருஷம் தான் சொல்ல போறேன்? மகளை இழந்த அந்த தகப்பனாருக்கு எவ்வளவு வேதனை இருக்கும் பாருங்க, எவ்வளவு வருத்தம் இருக்கும் பாருங்க. அந்த வருத்தம் 1 வருஷம் 2 வருஷத்துல போகுமா? அப்படிப்பட்ட வருத்தமாக தன் தகப்பனா எல்லாத்தையும் இழந்து தன் மகளே இழந்தவராக இயேசு நல்லவர் என்று சொல்லி மேடையில் நிற்கும் போது அவர் மனதில் எவ்வளவு வேதனை இருக்கும். ஹalleluya. அவர் பிரசங்கிக்கிற ஒரு மனிதர் தானே, பிறருக்கு வியாதியஸ்தருக்கு ஜெபம் பண்ணுகிற ஒரு மனிதர் தானே, இப்படிப்பட்ட ஒரு பெரிய தெய்வ ஊழியர் தானே. இவர் வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை வரும்? இதுக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் நல்லா ஜெபம் பண்றேனே, நல்ல வேதாகமத்தை வாசிக்கிறேனே, நல்ல சபைகளுக்கு போறேனே, நல்ல கூட்டங்களுக்கு போறேனே, நான் நல்ல ஊழியம் செய்யறேனே, ஏன் பிரச்சனை வாழ்க்கையில் பிரச்சனை? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ஹalleluya. இன்றைக்கு நீங்களும் நானும் யாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம். நம்மளை பார்த்தா ஆண்டவர் proclaim பண்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ஹalleluya. ஆண்டவரோடு கூட இருந்தா பிரச்சனை இருக்காதுன்றதுக்கு ஒரு இதுவும் கிடையாது. ஹalleluya. கர்த்தரோடு கூட இருங்க, நல்லா ஜெபம் பண்றேன், நல்ல வேதத்தை வாசிக்கிறேன், எனக்கு ஆண்டவர் பிரச்சனையை கொடுக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அது தவறான ஒரு காரியம். ஹalleluya. ஆண்டவர் நினைப்பாரு, பிரச்சனைகளே இருந்தாலும் கூட அவன் என்னோடு கூட இருக்கிறானா. ஹalleluya. இன்றைக்கு நான் உங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா நீங்க என் கூட இருக்கீங்கன்னா அது பேர் என்ன தெரியுமா? விசுவாசம். என் மேல ஒரு விசுவாசம். ஆனா நான் உங்களுக்கு ஒண்ணுமே செய்யாம நீங்க என் மேல இருந்தீங்கன்னா அது பேர் என்ன தெரியுமா? அன்பு. ஹalleluya. ஆண்டவர் விசுவாசத்தை எதிர்பார்க்கல, கர்த்தர் எதிர்பார்ப்பது தன் மீது அன்பு வைக்கிற பிள்ளைகளை. ஹalleluya. கூலி கொடுத்து ஆண்டவர் உங்களை கூட வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஹalleluya. ஆண்டவர் ஆசைப்படுவது என் மேல என் பிள்ளை அன்போடு கூட இருக்கிறானா என்று. ஹalleluya. கூலி கொடுத்து கூட இருந்தா அது வேற, அதே அன்பா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் உன்னதமான ஒரு காரியம். ஹalleluya. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே உங்க மேல அன்பா இருக்க போறேன் ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே விசுவாசமா இருக்கிறேன்னு கிடையாது, நீங்க எனக்கு நல்லது செய்வீங்களா, உங்க கூடயே நான் இருக்கேன் கிடையாது. காலம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நான் கிறிஸ்துவோடு கூட நான் இருப்பேன். ஹalleluya. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், எனக்கு பிரச்சனை வந்தாலும் வராட்டியும், எனக்கு இழப்பு வந்தாலும் வராட்டியும், எது நடந்தாலும் சரி, கிறிஸ்துவை விட்டு அவர் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஹalleluya. அன்பு சகோதரி சகோதரிகளே, எவ்விடம் இருந்த ஜெபாலய தலைவனுடைய வாழ்க்கை என்னது? பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. இரண்டாவது என்னது? உடனே சொல்லிட்டு என்ன சொல்ற, நீங்க எல்லாரும் என்கிட்ட ஓடி வாங்க, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாங்க. முதலாவதாக நான் சொன்னேன், அவர் என்ன செய்யறாரு? பிரச்சனையை பார்த்து ஒரு proclaim பண்றாரு. proclaim பண்ணிட்ட பிறகு இரண்டாவது என்ன செய்யறாமா? அதோடு ஒரு நிக்கலையா, ஏய் அப்படின்னு கூப்பிட்டு அப்படியே நிக்கல, இங்க வாப்பாங்க. ஹalleluya. நமது தேவன் என்ன தேவன் தெரியுமா? அவர் நம்மை அழைக்கிற தேவன். ஹalleluya. அவர் நம்மளை பார்க்கிறாரு. நம்ம வருத்தப்பட்டு இருக்கோம், கண்ணீர்ல இருக்கிறோம், வேதனையில இருக்கிறோம், இழப்புல காணப்படுகிறோம், வியாதியோடு இருக்கிறோம், பிரச்சனைகளோடு காணப்படுகிறோம். அவர் நம்மை அறிந்து கொண்டு அவர் நம்மை அழைக்கிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya. நேர என்ன செய்யறாரு? யவீரு அவரை சந்தித்து பிடிக்க வருகிறார். வந்து என்ன செய்யறாரு? 24 வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது
உலகத்தை இங்கே விட்டுட்டு நீங்க திரும்பி நல்லா போறீங்க. ஹalleluya. எவீர் என்ன செய்றாரு? ஆண்டவரே வீட்டுக்கு வாருன்னு கூப்பிடுறாரு. உடனே ஆண்டவர் என்ன செய்றாரா? அவர் பின்பதாக போறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில், அவரிடத்தில் வந்தவர்கள் ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதே கிடையாது. ஹalleluya. நம் கர்த்தர் என்ன செய்வாரு? இவன் ஜோமனா மட்டும்தான் கேட்பேன் யாருக்கையா சொல்லியிருக்காரா? 40 நாள் உபவாசம் நீ ஜோமனா மட்டும்தான் கேட்பேன் கிடையாது. நீ ஜெபிக்கும் முழங்கால் போட்ட அடுத்த நிமிஷம் உன்னோடு கூட இயேசுவானவர் நின்று கொண்டிருப்பார். ஹalleluya. இப்படிதான் நீங்க இருக்கணும். இப்படி இருந்தாதான் நீங்க நான் பிரயாணத்தை கேட்பேன் கிடையாது. நம்ம ஆண்டவர் மற்றவர்களை போல கிடையாது. இதை நீ செஞ்சாதான் உனக்கு செய்வேன். அது யாரு? உலகத்து ஜனங்கள். ஆனால் உலகத்தை படைத்தவர் நீ செய்யும் முன்பதாகவே உனக்கு எல்லாவற்றையும் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். Hallelujah. My God is somebody who answers prayers even before we pray for it. Hallelujah. நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே அவர் ஜெபத்திற்கு பதிலை எடுத்துக்கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். Hallelujah. நண்பு சகோதரிகளே, அவர் என்ன செய்றாரு? வீட்டுக்கு வாங்கணும்னே வீட்டுக்கு புறப்பட்டு போறாரு. வீட்டுக்கு புறப்பட்டு போனோடனே கடைசியா பார்க்கலாம் என்ன வேதம் சொல்லுகிறது? நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். முதல்ல என்ன பார்த்தோம்? வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க. ஆண்டவர் கூப்பிட்டோடனே எவீர் ஓடுறாரு. எவீர் ஓட யார் வீட்டுக்கு போறா? இயேசுவானவர் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா வழியில் என்ன நடக்குது? அந்த பகுதியில் வாசிக்கலாங்க. அந்த வழியில 36 வசனம் சாரி இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் வழியில என்ன நடக்குது? இவர் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு சில வேளையில நமக்கும் அப்படிதான் நடக்கு. ஆண்டவர் என்ன நமக்கு செய்யறது போல காணப்படுற மாதிரியே தெரியுது. ஆனா என்ன ஆகுது? தாமதம் ஆகுது, லேட் ஆகுது. இப்ப இங்க நாசிரியர் போனோம்னா எப்படியும் ஒரு 1/4 நாட்டுக்குள்ள போயிடும். மேக்ஸிமம் கரெக்டா ஒரு 1/2 நாட்டுக்குள்ள போயிடும். அதே நல்ல கூட்டமா இருந்துச்சுன்னா என்ன ஆவீங்க? இங்க போக முடியாது, அங்க போக முடியாது, வண்டி வரும், நிறைய அன்னைக்கு அப்படிதான் ஆயிடுச்சு. அங்க இருந்து எவரி வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப சீக்கிரமா போயிடலாம். ஆனா வழி என்ன ஆயிடுச்சு? டிராபிக் ஆயிடுச்சு. நம்ம ஊர்ல நடக்கிற மாதிரி என்ன நடந்துச்சு? டிராபிக். நடுவில் இந்த பெரும்பாடு வசதி என்ன பண்ணிட்டாங்க? நடுவில் வந்து குறுக்கால பண்ணிட்டாங்க. சரி, நம்மளா என்ன செஞ்சிருப்போம்? நடுவில் இந்த ஒரு அற்புதத்தை வேற என்ன செய்ய வேண்டியதா இருக்குது? இவ்வளவு கூட்டம் வேற வந்துட்டாங்க. இந்த நேரத்தில் நான் எவரி வீட்டுக்கு போகணுமா? சரி, நம்ம இந்த ப்ரோக்ராம் என்ன செஞ்சுப்போம்? நாளைக்கு மாற்றி போகணும்னு சொல்லியிருப்போம். ஹalleluya. கரெக்ட் தானே? சரி, நீங்க நாளைக்கு இயேசுவானவர் என்ன சொல்லியிருப்போம்? இதுக்கே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அடுத்த நாள் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஆனா இயேசுவானவர் என்ன செய்றாரு? யார் நடுவே வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஹalleluya. பிரதர், இந்த காரியத்துக்காக நான் 10 வருஷமா ஜெபம் பண்ணேன் பிரதர். இன்னைக்கு என் வாழ்க்கையில நடக்கவே மாட்டேங்குது. ஒருவேளை நீங்க கேட்டு வந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்பு சகோதரனை நான் அறிவேன். அவன் எனக்கு என்கிட்ட ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தான், தம்பி நான் சில ஜெபத்தை நான் மறந்தே போயிட்டேன். என்ன கேட்டா, அண்ணா எதுக்கு நான் மறந்துட்டீங்க? அது என்னைக்கு தம்பி ஆண்டவர் செய்ய போறாரு கேட்கறதே நான் விட்டுட்டேன். நான் அவன் சொன்னேன், அப்படி கிடையாது, நீங்க மறக்கலாம், அவர் மறக்கவே மாட்டார். ஹalleluya. இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இந்த ஜெபங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில நடக்கவே நடக்காது, ஒரு சான்ஸே கிடையாது, அதனால நான் ஜெபிக்கிறதையே விட்டுட்டேன். நீங்கள் விட்டுட்டாலும் சரி, நீங்கள் ஜெபிக்க ஜெபத்தை அவர் விடவே மாட்டார். ஹalleluya. அவர் என்ன சொல்றாரு? வழியில பெரும்பாலும் ஸ்திரீ வரலாம், வழியில டிராபிக் வரலாம், வழியில ஜனங்க வந்து நிக்கலாம், வழியில திரட்சியை கூடியிருக்கலாம். யார் வழியில வந்தாலும் சரி, நான் எவரின் மகனுக்கு இளைப்பாறுதல் கொடுக்க போறேன். ஹalleluya. அவர் தன் இதயத்தில் அவர் முடிவு செய்து விட்டார், எவரின் மகனை நான் உயிரோடு கூட எழுப்பதான் போகிறேன் என்று. ஹalleluya. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில
செய்து மட்டுமல்ல, இதுக்கப்புறம் என்ன, கர்த்தாவை இணைக்கும் இடமாக நான் வருகிறேன் என்பதை சீக்கிரமா முடிவு செஞ்சிடும். நம்ம என்ன பண்ணிடுறோம், ஜெபத்தையே மாற்றி கொடுக்கும். ஆமாவா இல்லையா? சின்ன தலைவலினா ஆண்டவர்கிட்ட போறோம், ஃபீவர் அடிச்சிச்சுன்னா யார்கிட்ட போறோம்? ஏன் ஆண்டவர் சின்ன மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காரு, தலைவலி தான் செய்வாரு. ஏன் ஃபீவருக்கு அவர் சுகமாவதா, கேன்சருக்கு சுகமாகாதா, மறைத்து போனவங்க உயிரோடு இருக்க தெரியாதா? சின்ன சின்ன வியாதியை மட்டும் என்ன செய்யறோம், ஆண்டவர்கிட்ட போறோம். சின்ன பிரச்சனை ஆண்டவர்கிட்ட, பெரிய பிரச்சனை ஊர்ல இருக்கிற கிடையாது. எந்த பிரச்சனையானாலும் சரி, முதல்ல அவர்கிட்ட போயிட்டு அவர்கள் காரியத்தை அவர் வாய்ப்பு பண்ணுகிறது. சின்ன பிரச்சனைனாலும் சரி, பெரிய பிரச்சனைனாலும் சரி, மறித்திருந்தாலும் சரி, வியாதியோடு இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அவரை எண்ணி வேறு ஒன்றும் முடியவில்லை. அதான் பழைய காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, அவரை இல்லாமல் வேறு எந்த இதுவும் அசையாதுன்னு. எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு பழைய காலத்துல எங்க அப்பா காலத்து பழமொழி, அவனை எண்ணி வேறு ஒன்றும் அசையாது. Without God, nothing is possible. ஆண்டவரால தான் எல்லாமே கூடும். ஹalleluya. இவங்க சொல்றாங்க, அவர் இறந்தாருப்பா, இதுக்கப்புறம் அவரால் செய்ய என்ன பண்ண போறீங்க? அந்த சகோதரி இறந்தாங்க, அவரை எப்படி அடக்காராங்க கொண்டு வந்தது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பொழுது கர்த்தர் என்ன வார்த்தை சொல்லுகிறார்? அடுத்த வசனத்தை யாராவது வாசிக்கணும். பத்தி யாரு? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஹalleluya. இந்த 35 வசனத்தை நீங்க மூல வேதாகமத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அதுல இந்த மறைத்து போயிட்டாங்கன்னு மட்டும்தான் இருக்கும். ஆனா 35 வசனம் மூல வேதாகமத்துல எப்படி தெரியுமா இருக்குது? அந்த அம்மாவுடைய அந்த மகளுடைய சரீரம் என்ன ஆயிடுச்சா, அது டீக்கேவே ஆயிடுச்சு. அதாவது அது அடக்கப்பட்ட பிறகு நம்ம சரீரம் எல்லாம் ஒரு மாதிரி டீகம்போஸ் ஆகுது, அப்படியாவே மாறிடுச்சு. அவனை யோசனை, எப்படி ஒரு 2 நாள் எப்படி டீகம்போஸ் ஆயிடும், இல்லைன்னா ஒரு நாள் எப்படி ஆயிடும்? நான் நினைக்கிறேன் விசாசாமன் நினைச்சிருப்பான், இந்த டீகம்போஸ் ஆயிடுச்சுன்னா இயேசுவானவரால சுகமாக்க முடியாது. ஆனால் அவனுக்கு அன்னைக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாரு பாருங்க. அவன் எப்படிப்பட்ட சரீரம் ஆனாலும் சரி, நான் வெளியே கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறேன். ஹalleluya. இன்றைக்கு ஒரு நாள் அந்த வார்த்தை சொல்லலாம், இதுக்கப்புறம் இந்த சரீரத்தை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஜனங்க சொல்லலாம். டாக்டர் சொல்ல கைவிட்டுருக்கலாம், எல்லாரும் உதவி இருக்கலாம், இதுக்கப்புறம் இந்த ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு இருக்கலாம். எப்பேற்பட்ட சூழ்நிலையானாலும், எப்பேற்பட்ட சரீரமானாலும், எப்பேற்பட்ட காரியமானாலும், என் இயேசுவால் கூடாத காரியம் வேறு ஒன்றுமே கிடையாது. ஹalleluya. அவரால் எல்லாம் கூடும், அவரால் எல்லாம் கூடும். ஹalleluya. இயேசுவால் எல்லாமே முடியும். அவருக்கு எல்லாம் டீகம்போஸ் ஆன சரீரமா இருக்கும். 5 நாள், 3 நாள், 10 நாள் அடக்கப்பட்ட சரீரமாக கூட இருக்கலாம். அவர் நினைத்தார் என்றால் அவர் ஜீவன் கொடுக்க அவருக்கு முடியும். ஹalleluya. சரீரம் ஒருவேளை செத்து போயிருக்கலாம், இதுக்கப்புறம் இந்த சரீரத்தை கொண்டு ஒண்ணுமே செய்ய முடியாது, உள்ள பிறக்காது, இப்படி நிறைய காரியங்கள் டாக்டர் சொல்லுவாங்க. அவங்க எதுக்கு சொல்றாங்க? அவங்க ரியாலிட்டி சொல்றாங்க. ஆண்டவர் என்ன பார்க்கறது? உங்களுடைய உண்மையான இதை பார்க்கறது. ஹalleluya. வெளி தோற்றத்தை கர்த்தர் பார்க்கவில்லை, அவர் பார்ப்பது உள்ளே என்ன வச்சிருக்கிறேன் பார்க்கிறார். ஹalleluya. ஜனங்கள் முகத்தை பார்க்கலாம், தேவன் என்ன பார்க்கிறாரு? இருதயத்தை பார்க்கிறார். ஹalleluya. உங்கள் இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் என்பது கிடையாது, எப்படிப்பட்ட இருதயத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறார் என்பதை அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஷார்ட்டா சொல்லணும்னா, ஜனங்க உங்களை பார்த்து கர்த்தரை இடம் போடுறாங்க, கர்த்தர் அவரை பார்த்து உங்களை இடம் போடுறாங்க. ஹalleluya. நான் திருப்பி சொல்றேன், ஜனங்க உங்களை பார்த்து கர்த்தரை இடம் போடுறாங்க, கர்த்தர் தன்னை பார்த்து உங்களை இடம் போட்டு கொண்டிருக்கிறார். ஹalleluya. புரியுதா? நம்ம ஒண்ணுமே இல்லாம சீரோவா இருக்கலாம். ஜனங்க நம்மளை பார்த்து என்னப்பா நல்லா ஜோம் பண்றானே, கர்த்தர் என்ன செய்யறாரு? ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிறாரு. நான் கர்த்தர் பார்த்துட்டு இருப்பாரு, ஏன் நீ எப்படி ஜோம் பண்ணிட்டு இருக்கு, நான் எப்படி சும்மா இருப்பேன்? ஹalleluya. நான் எப்படி சும்மா இருப்பேன்? கர்த்தர் நினைப்பது என் பிள்ளை என்று. ஹalleluya. அவர்
பின்னாடி ஓடி வந்தான். கர்த்தருடைய அந்த சமூகத்திற்கு நேராக வந்து சேர்ந்தார். அவருடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாக மாற்றப்பட்டார். இவர் செய்த அற்புதம் attracted many people. அநேக ஜனங்களை அது தேவன் பக்கமாக அது திருப்பி கொண்டு வரும். இதே போலதான் யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதத்தை நாம் பார்த்தோம். லாசரு மரித்து போன லாசரு உயிர் பெற்றது. அந்த பெத்தானியா முழுவதுமாக இயேசுவோட பக்கமாக கடந்து வரும். இதற்கு ஒருவேளை ஒரு பகுதியில நீங்க மட்டும்தான் கர்த்தரை அழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு பர்சனா, ஒரு ஆளா நீங்க நினைக்கலாம், என் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க ஆண்டவரை தெரியவே மாட்டேங்குது, நான் சொல்லலாம் நினைக்கிறேன், ஆனா அவங்க உடனே என் வாழ்க்கையை பார்க்கறாங்க, என் வாழ்க்கை வெறுமையா இருக்கிறத பார்த்துட்டு ஓ இவர்கிட்ட எதுக்கு போகணும்னு நினைப்பாங்களே. நீங்க ஒருவேளை அங்கலாய்த்து கொண்டிருக்க எனக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் இளைப்பாறுதலை கண்டு அவர்கள் எல்லாரும் கர்த்தரிடமாக ஓடினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் அந்த இளைப்பாறுதலை கண்டு ஜனங்கள் தேசங்கள் கர்த்தரிடமாக வந்து சேரப்படுங்க. ஹல்லேலூயா. உங்க பகுதிக்கு நீங்க எப்படி தெரியுமா இருக்க போறீங்க? நீங்க ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்க போறீங்க. ஹல்லேலூயா. நான் அடிக்கடி யோசிப்பேன், லாசரு பெத்தானியால இருக்கும் பொழுது அவர் ஒருவேளை ஒரு சாதாரண மனுஷனா இருந்திருப்பார். ஒரு சாதாரண ஒரு மனுஷன், ரெண்டு அக்கமார் இருக்குப்பா, இவங்கதான்ப்பா கடவுட்டி இவ்வளவுதான் சொல்லியிருப்பான். ஆனா மரித்து உயிரோடு கூட இறந்த பிறகு அவர் தெருக்களை நடந்து போகும்போது, சந்த வழியா நடந்து போகும்போது என்ன சொல்லியிருப்பாங்க? ஓ மரித்து போன இந்த லாசரு இயேசுவானவர் உயிரோடு கூட இருக்கிற லாசரு. ஹல்லேலூயா. அவருடைய பேர் என்ன இருக்கும்? ஓ இவர் உயிரோடு கூட இருக்கிற லாசரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை பார்த்து ஜனங்க எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்க? இவன் இப்படிப்பட்ட ஒருத்தன், ஒண்ணுமே இல்லாத ஒருத்தன், எப்பவுமே அழுதுகிட்டே இருப்பாங்க, இந்த சகோதரி வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, வேதனையோடு கூட எல்லாம் இருப்பாங்க. ஓ இவங்க வேலை இல்லாத ஒரு பர்சன், இப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் இவங்க. எல்லாரும் ஜனங்கள் உங்களை குறித்து நெகட்டிவா தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவானவர் கூப்பிடுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்கிட்ட ஓடி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன கொடுக்க போறேன்? கலங்கரை விளக்கம் என்கிற ஒரு உன்னத ஊழியத்தை கொடுக்க போறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க போய் என்ன செய்ய போறீங்க தெரியுமா? பெத்தானியாவை ஆதாயப்படுத்த போறீங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க போய் உங்க பட்டணத்தை ஆதாயப்படுத்த போறீங்க. நீங்க வெறும் கையா இருந்திருக்கீங்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்க கையை நிரப்பி மற்ற கைகளை ஆண்டவர் நிரப்ப செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆயத்தமா இருக்கீங்களா? எல்லாரும் முழங்கால் படிக்கலாமா? முழங்கால் படிக்க ஆண்டவர் இன்றைக்கும் ஆண்டவர் அந்த ஒரு வல்லமை எனக்கு வேணும். எத்தனை பேர் கேட்க போறீங்க? எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஆண்டவருக்கு எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை வேண்டும் ஆண்டவர். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில் செய்ய மாட்டேன். நான் கண்ணீரோட போயிட்டு கர்த்தர் மற்றவரின் கண்ணீரை துடைப்பார் என்று என்னால் சொல்ல முடியாத ஆண்டவர். என் கண்ணீரை எனக்கு துடைக்கும் சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவருக்கு என் கண்ணீரை துடைத்தரும் ஆண்டவர். எந்த வருத்தத்தோடு நீங்க வந்தாலும் சரி, எந்த ஒரு வேதனையோடு கூட நீங்க வந்தாலும் சரி, எந்த ஒரு கஷ்டத்தோடு கூட நீங்க வந்தாலும் சரி, எந்த ஒரு இழப்போடு கூட நீங்க வந்தாலும் சரி, எந்த ஒரு காரியத்தோடு கூட நீங்க வந்தாலும் சரி, இன்றைக்கு இயேசுவானவர் உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்க முடியும். இன்றைக்கு இயேசுவானவர் எல்லாம் கொடுக்கும். அவருக்கு உங்கள் கண்ணீரை துடைக்க அவருக்கு கொடுக்கும். அவர் உங்களுக்கு மீண்டுமாக ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை ஆரம்பித்து கொடுக்க அவருக்கு கொடுக்கும். ஒருவேளை ஒரு பாவத்தோடு கூட நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த பாவம் என்னை விட்டு போவே மாட்டேங்கிறது, சபைக்கு வந்தா மட்டும் ஜோம் பண்ணா மட்டும் நான் உணர்த்தப்படுகிறேன், ஆனால் இந்த பாவம் என்னை விட்டு நீங்கவே மாட்டேங்கிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுறாங்க, என் அன்பு தம்பி, என்
இப்படிப்பட்டதான காரியங்களோட உபத்திரவங்களோட பிரச்சனையோட போராட்டத்தோடு இருக்கிறேன். இந்த வேதனை மத்தியிலே வந்திருந்தார். ஆண்டுடைய வசனம் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே அவன் நடந்து வந்தது. ஆண் உனக்கு இடைக்காலம் தருவே என்று சொன்னது. அந்த வார்த்தை போல நம்மோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டார் அல்லவா? அது விசுவாசித்து இன்னைக்கு உறுதியாக பிடித்துக் கொள்ளும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய அவன் மேன்மைகளை கர்த்தர் இந்த நாளில் நீங்கள் சொல்வதற்கு கூடக்கூடிய வார்த்தை ஆண்டவர் வந்து தருவார். ஆண்டவரே வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டவருடைய அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனை பிரச்சனை போராட்டத்தை மத்தியில் நாங்கள் வந்திருந்தாங்க. ஆண்டவருடைய வசனம் எங்கள் மத்தியில் கடந்து வந்து எங்களை தேற்றினதற்காக, எங்களை அந்தவரே அந்த பிரச்சனை ஆளுநர் மத்தியிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தந்ததற்காக, சமாதானத்தை தந்ததற்காக நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம். மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படி நாங்கள் வந்தவண்ணமாக அல்ல, மகிழ்ச்சியோடு நாங்கள் கடந்து செல்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் எங்கள் மத்தியில் இடைப்பட்டவருடைய அன்புக்காக நன்றி. இந்த வார்த்தை கொண்டு வந்த சகோதரனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி வந்த அன்புக்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தர் இன்னும் உங்களுடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் அவனை நிரப்பி நீ பயன்படுத்துவீராக. அநேகர் காசுரத்தின் பாத்திரமா எடுத்து பயன்படுத்துவீராக. அடுவரை முடிந்து பாதையை கர்த்தர் என்ற அடுவரை எல்லைகளை விரிவாக்குவீராக. குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவரோடு வந்திருக்கிற சகோதரர்களுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருவரை கர்த்தர் பேர்களை தனித்தனியாக ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு கர்த்தர் அர்ப்பணித்து ஊழியம் செய்யும் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தரை ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்துவீராக. ஆசீர்வதிப்பீராக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளில் வந்து உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை கர்த்தரை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. வெளியூரிலிருந்து வந்திருக்கிற பிள்ளைகளுடைய கரங்களை தருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்து ஆராதனை பங்குபெற்றதை நிமித்தம் கர்த்தரை ஆசீர்வதித்தார்கள். மனமகிழ்ச்சியோடு கடந்து செல்லும்படியான பாக்கியத்தை தாரும். ஆண்டவரே, உம்முடைய பிரயாணத்தை கர்த்தர் வாய்ப்புகளை தாரும். எல்லாவற்றுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். சாட்சியாக வாழ கிருபை தாரும். நாங்கள் வாழ்ந்த பகுதியிலே ஜனங்களை ஆதாயப்படுத்தக்கூடிய கிருபைகளை தாரும். அப்படியே நீ செய்த உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கன மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. பிரியமான தேவ ஜனமே, நமது அன்பு சகோதரர் எல்வித் ஏ ஜூனியர் அவர்கள் கொடுத்த தேவ செய்தியை உங்களிடமாக நாங்கள் ஒளிபரப்பி உள்ளோம். இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களிடமாகவும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இருக்கும் ஜெப விண்ணப்பங்களை எங்களிடமாக தெரியப்படுத்த நாங்கள் வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படுகிற தொலைபேசி எண்ணிற்கும் அலைபேசி எண்களுக்கும் நீங்கள் அழைத்து உங்கள் ஜெப விண்ணப்பங்களை சொல்லும் பொழுது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஏதுவாக இருக்கும். 24 மணி நேரமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படும் எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டால் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நேராக ஊழியர்கள் கொண்டு வருவார்கள். எங்களது இணையதள சேவைகள் யாவும் திரையில் காணப்படுகிறது. முகநூல், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் பின்தொடரவும். எங்களது யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது இதில் பதிவிடப்படும் தேவனுடைய வார்த்தை உங்கள் வீடுகளுக்குள்ளாகவும் உங்கள் கைகளுக்குள்ளாகவும் புறப்பட்டு வரும். நமது ஊழியத்தின் உபவாச கூட்டங்களுக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் முதலாம் வார சனிக்கிழமை கேரளா மூணாரில் உள்ள ஹோட்டல் ஹில்வியூவில் வைத்து உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. கேரளா மூணார் சகோதர சகோதரிகளே, மறவாமல் கலந்து கொள்ளவும். ஒவ்வொரு மாதமும் 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகாராஷ்டிராவில் உள்ள மும்பை கல்யாணில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. மும்பை சகோதர சகோதரிகளே, தவறாமல் அதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஹோட்டல் ஆனந்தா கிளாசிக்கில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள உங்கள் யாவரையும் அன்போடு கூட கலந்து கொள்ளும்படி உங்களை அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் வைத்து YMCA பிராட்வே ஹைகோர்ட்டிற்கு எதிரே உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. சென்னையில் இருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளை மறவாமல் பங்கேற்குமாறு உங்களை அழைக்கிறோம். இந்த உபவாச கூட்டங்கள்
காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். தவறாமல் எங்களோடு கூட கலந்து கொள்ளுங்கள், தேவ வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். இது குறித்து தானே விவரங்களை மேலும் அறிய திரையில் காணப்படும் எண்களை தொடர்பு கொள்ளவும். உங்களுக்கு சாட்சிகள் இருக்குமாயின் திரையில் காணப்படுகிற மின் அஞ்சல் முகவரிக்கு அதை பகிரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். எழுதி அனுப்ப வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர்கள் திரையில் காணும் எங்கள் விலாசத்திற்கு உங்களது சாட்சிகளை கடிதம் வாயிலாக எங்களுக்கு அனுப்பிவிடுமாறு உங்களை நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.